ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, லலிதா ஜுவல்லரியில் இருக்கக்கூடிய 2 மந்த்லி ஸ்கீம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அந்த 2 ஸ்கீமுக்கும் இடையில இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த 2 ஸ்கீம்லேயும் நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு 7 பாயிண்ட்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி இது வந்து ஒரு கம்பேரிசன் வீடியோ மாதிரி தான் இருக்கும். 2 ஸ்கீமில் எது பெஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ணிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அண்ட் ஃப்ளெக்ஸி அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. இன்னொன்று தனவந்தனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது. ஸோ இந்த 2 ஸ்கீமுமே மோரார்லெஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஒரு 11 மந்த் ஸ்கீம் தான். அண்ட் செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 2 ஸ்கீம்லேயுமே வெயிட் அண்ட் அமௌண்ட் பேஸ்டாக வந்து வர வச்சுக்கிறாங்க. ஸோ நம்ம எந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணாலும் மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் இந்த வெயிட் பேஸ்டாக வர வச்சுக்கிறாங்களா அப்படிங்கிறது தான். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அண்ட் ஃப்ளெக்ஸி ஸ்கீமில் 100% நமக்கு விஏ வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இது வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான விஷயம். ஏன்னா நம்ம வந்து ஒரு கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னாவே ஒரு 18லேருந்து 25% வரைக்கும் நம்ம கைக்கூலி சேதாரம் இந்த மாதிரி பே பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக இது வந்து ஒரு சூப்பரான பாயிண்ட்டு. அண்ட் தனவந்தனம் ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா 50% விஏல டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம மந்த்லி பே பண்ணுற அமௌண்ட்டில் 50% வந்து நமக்கு போனஸாக கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மந்த்லி ஒரு 10,000 பே பண்ணுறோம் அப்படின்னா அதில் 5,000 ருபீஸ் வந்து அவங்க நமக்கு போனஸாக நம்ம அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த 2 ஸ்கீம்லேயும் இந்த தேர்ட் பாயிண்ட் வந்து ரொம்பவே முக்கியமான பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் நம்ம வந்து கோல்டு காயின் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீ அண்ட் ஃப்ளெக்ஸி அண்ட் தனவந்தனம் 2 ஸ்கீம்லேயுமே நம்ம வந்து கோல்டு காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்டாக இப்போ இருக்கக்கூடிய ஸ்கீம்லலாம் வந்து ஜுவல்லரி தான் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இங்கே இருக்கிற 2 ஸ்கீம்லேயுமே நம்ம காயின் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அண்டு நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் நம்ம என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம கோல்டு ஜுவல்லரி வாங்கலாம், அன்கட் டைமண்ட் ஜுவல்லரி, அதுக்கப்புறம் சில்வர் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து இந்த ஸ்கீம் மூலிமா நம்ம வாங்கலாம். பட் தனவந்தனம் ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டு ஜுவல்லரி மட்டும்தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ அவங்க கொடுக்குற அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து கோல்டு ஜுவல்லரிக்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும். அண்டு நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒருவேளை நம்ம 7th or 8th மந்தில் நம்ம இந்த ஸ்கீம் டிஸ்கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து 60% வரைக்கும் விஏல டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. ஒருவேளை நம்ம வந்து 9th or 10th மந்தில் டிஸ்கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்னா 70% வரைக்கும் விஏல டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. ஸோ நம்ம 11 மந்த் ஃபுல்லாக இந்த ஸ்கீம் வந்து கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு 100% விஏல வந்து டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. இதுவே வந்து இந்த தனவந்தனம் ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா 7th or 8th மந்தில் டிஸ்கண்டினியூ பண்ணால் 30% வரைக்கும் தான் அவங்க விஏல டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஸ்கீம்லேயும் நம்ம 11 மந்த் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் அவங்க கொடுக்குற அந்த பெனிஃபிட் ஃபுல்லாக நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஒருவேளை நம்ம வந்து 9th or 10th மந்த்லேயே டிஸ்கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்னா 35% வரைக்கும் விஏல நமக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி, அதுக்கப்புறம் ஸ்டோன் சார்ஜஸ் இதெல்லாம் நம்ம தான் வந்து பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த ஸ்கீமில் அக்குமுலேட் ஆன கோல்டுக்கான வெயிட்டுக்கு மட்டும்தான் அவங்க வந்து டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. மற்றபடி நம்ம எக்ஸ்ட்ரா வந்து நம்ம கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான விஏ அமௌண்ட் எவ்வளோ வருதோ அதை கண்டிப்பாக நம்ம பே பண்ணி தான் ஆகணும். அண்ட் இந்த 2 ஸ்கீம்லேயும் நம்ம மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் வந்து அந்த மந்த் எண்டுக்குள்ளே எந்த டேட்டில் வேணாலும் நம்ம பே பண்ணிக்கலாம். சில கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதிக்குள்ளே கட்டணும், இல்லை 15ஆம் தேதிக்குள்ளே கட்டணும்னு சொல்லிட்டு டியூ டேட் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி கிடையாது. லலிதாவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டேட்லேருந்து அந்த மந்த் லாஸ்ட் டேட்குள்ளே எப்போ வேணாலும் நம்ம கட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கீம் ஜாயின் பண்ணுற அதே பிரான்ச்சில் தான் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம எந்த ஸ்டேட்டில் ஜாயின் பண்ணுறோமோ அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எந்த லலிதா பிரான்ச்சில் வேணும்னாலும் நம்ம வந்து ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு நல்ல ஆப்ஷனாக தான் இருக்குது. அண்ட் இப்போ இருக்கிற கோல்டு ரேட்டுக்கு நம்ம சிட்டு போட்டு கோல்டு எடுத்தால் தான் நம்மளால் சேர்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து லலிதாவில் ஃப்ரீ அண்ட் ஃப்ளெக்ஸிங்கிற ஸ்கீமில் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து இந்த 2 ஸ்கீம் கம்பேர் பண்ணுறப்போ எனக்கு வந்து பர்சனலாக ஃப்ரீ அண்ட் ஃப்ளெக்ஸி ஓகேன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ நமக்கு ஜாயின் பண்ணுறப்போ இந்த மாதிரி ஒரு கார்டு கொடுத்துருவாங்க. நம்ம மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் வந்து ஆன்லைன்லேயும் பே பண்ணிக்கலாம். ஸோ பே பண்ணிவிட்டு நம்ம எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ போய்ட்டு நம்ம என்ட்ரி போட்டுக்கலாம். ஸோ இந்த கார்டு பார்த்தாலே உங்களுக்கு புரியும் கோல்டு ரேட் வந்து எவ்வளோ ஸ்பீடில் வந்து அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு. என்னோடய ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டோட கோல்டு ரேட் எவ்வளோன்னா 7,090 தான் இருந்தது ஒரு கிராமோட ரேட்டு. அதுக்கு அக்குமுலேட் ஆன வெயிட் பார்த்திங்கன்னா 0.282 கிராம். ஏன்னா நம்ம 2,000 தான் பே பண்ணிகிட்ருக்கோம். செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் பார்த்திங்கன்னா 7,730 ஒரு கிராமோட ரேட்டு. அதுக்கு அக்குமுலேட் ஆன வெயிட் பார்த்திங்கன்னா 0.259 கிராம் தான் அக்குமுலேட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மந்த்தும் வந்து பார்த்திங்கன்னா கோல்டோட ரேட்டு எங்கேயோ போயிட்டுருக்கு. என்னோடய ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கும் 4th இன்ஸ்டால்மெண்ட்டுக்குமே கிட்டத்தட்ட 1,500 பர் கிராமுக்கு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு மந்த்தும் அதிகமாகிட்டே தான் இருக்கும். ஸோ வந்து இதை பார்க்குறப்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். பட் இருந்தாலும் நம்மளால் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு நம்ம கோல்டு சேவ் பண்ணுறது கண்டிப்பாக நம்ம ஃப்யூச்சருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தா இந்த 2 ஸ்கீமில் எது பெஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இன்றைக்கி வீடியோ இவ்வளோ
தான். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாட்டா பாய்.